ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா? நம்ம உள்ள ஸ்டோரி டைமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வசனத்தை இன்னைக்கான மனப்பாடம் வசனம் பார்க்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் படிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இன்னொரு முறை வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஓகே குட்டீஸ், என்ன ஏசப்பா சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவர்தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனுமா இருக்கிறாங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு நல்ல பிரதர்ஸ் இல்லை, சிஸ்டர்ஸ் இல்லை, நல்ல டேடி மம்மி இல்லை, யாருமே இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாவின் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீங்கள் எல்லாருமே அவருக்கு சகோதரர் சகோதரி தாயும் தகப்பனுமாங்க. நீங்கள் அவர் இருப்பார், அவர் உங்களுக்கும் இருப்பார் குட்டீஸ். சரியா? மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா பயிர் வழியாக போகிறாரு. அங்கே போகும்பொழுது சில விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம தியானிக்கலாமா? என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பரிசேயரை ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க, ஏசப்பா இந்த ஓய்வு நாளில் உங்கள் சீடர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? செய்யத்தகாததெல்லாம் செய்கிறாங்க. எத்தனை நாள் நமக்கு வீக் டேஸில்? 5 days, வீக்கெண்டு 2 days, அப்போது 7 days இல்லையா? 6 days நம்மளுக்கு ஸ்கூல் இருக்கும். ஆனால் 7th day என்ன இருக்கும்? லீவ் இருக்கும் இல்லையா? சண்டே ஆனால் லீவ் இல்லையா? அதுதான் பரிசேயர் என்ன சொல்கிறாங்க? ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க, உங்கள் சீடர்கள் இந்த ஓய்வு நாளில் செய்யத்தகாததெல்லாம் செய்கிறாங்களே ஏசப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஓய்வு நாளுக்கும் நான் தேவன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, இப்போது ஒரு ஓய்வு நாளில் ஒரு குழியில் ஆடு விழுது. அப்போ அந்த ஆடு விழுந்தால் நம்ம தூக்கி எடுப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக எடுப்போம் இல்லையா? அப்போ அது செய்கிறது தப்பா அப்படின்னு ஏசப்பா கேட்குறாரு. ஓய்வினால் நன்மை செய்கிறது தப்பா? இல்லை இல்லையா? ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு பிடிக்கல. அவரை எப்படியாச்சும் கொலை செய்யணும்னு வகை தேடுறாங்க. அப்போது ஏசப்பா அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை தெரிஞ்சு அந்த இடத்தை விட்டு போகிறாரு. ஜெப ஆலயத்தில் போகும்பொழுது இப்படி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? இப்போது ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா இந்த ஓமையை சொல்கிறாரு. ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குழியில் ஓய்வு நாள் அன்னைக்கு விழுது. அப்போது அதை நீங்கள் தூக்கி விட மாட்டீங்களா? அப்போது ஆடுக்கே நீங்கள் இருக்கும் பொழுது ஆட்டை காட்டிலும் மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. ஓய்வு நாளையில் நிறைய அற்புதங்கள் செய்யக்கூடாதா? பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானா நீங்கள் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீங்க. இப்போ குற்றம் இல்லாதவங்க ஒரு தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பொறாமை நிமித்தம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எப்போ பார்த்தாலும் குத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களால டைஜஷன் பண்ண முடியல. அவங்க நன்மை செய்கிறாங்க, நம்மளால செய்ய முடியல. அவங்க எல்லா காரியங்களும் பர்ஃபெக்டாக இருக்காங்க, நம்மளால இருக்க முடியலன்னு சில மனுஷர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாக நம்ம சுற்றி திரணும். சரியா? அதை தான் ஏசப்பா முன்மாதிரியாக நமக்காக இந்த பூமியில் வாழ்ந்து போனார் குட்டீஸ். ஓகேவா? அப்போது அவர் ஜெப ஆலயத்துக்கு போகிறாரு. அவங்க பரிசேயர்கள் இப்படி ஒரு சிந்தனை கொண்டு இருக்கிறதுனால அதை நினச்சிட்டு தூர போட்டு என்ன பண்ணுறாரு? ஜெப ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தானா. அப்போது அவர்
வந்து என்ன பண்ணுறாரு, ஏசப்பா சுகப்படுத்துகிறாரு. இதை பார்த்து பரிசேயர் சொல்கிறாங்க, ஓய்வு நாளில் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓய்வு நாளுக்கும் அவர் தானே ஆண்டவர். அவர் ஏசப்பா என்ன பண்ணாரு, அந்த சூமின கையுடைய மனுஷனை என்ன பண்ணுறாரு, சுஸ்தமாக்குறாரு. அவர் கையை தொட்டு சுஸ்தமாக்குறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு சங்கடமாக போகுது. அப்போது அது மட்டும் இல்லை குட்டீஸ், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவாய் இருக்கிறான். ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தானே என்று ஏசப்பா சொன்னார். நியாயம்தானே. இப்போ ஓய்வு நாளில் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட வேறு யாருக்கோ உடம்பு சரியில்லை, இல்லை கீழே விழுந்துட்டாங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பீங்களா? இல்லை, அவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கேட்டால், ஏன்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? என் ஃப்ரெண்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த நம்ம கூடாது இல்லையா? அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம நல்லது, அவங்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்யணும் இல்லையா? அவங்கள பாராட்டணும். ஓகே, இது சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். அவங்க உங்க மேலே ஒரு தனி ஒரு நல்ல குட் ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க குட்டீஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஏசப்பா இப்படி ஒரு நிறைய அற்புதங்கள் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடி போனாங்க. இதை வந்து பண்ணாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? மத்தேயு 12:17 ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாரு. நான் உன்னை தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் அப்படின்னு ஒரு சாட்சி. இது எங்கே எழுதப்பட்டிருந்தது? ஏசாயா தீர்க்கதரிசியிலேயே இது எழுதப்பட்டிருந்தது. ஏசப்பா இப்படி இருப்பார், அவர் வந்து நிறைய புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், என் ஆவியை அவர் மேலே அமர பண்ணுவேன்னு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஃபஸ்ட்டே ஏசப்பா வரதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தது. எங்கே? ஏசாயா தீர்க்க தரிசியில். இதை வந்து வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் கேட்பதில்லை அப்படின்னு பைபிளில் சொல்கிறது குட்டீஸ். அது மட்டும் இல்லை, பிசாசு பிடித்த குருடனான ஒரு கொண்டு வராங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட பிசாசுகளையும் அவர் துரத்துறாரு, அந்த பிசாசையும் துரத்துறாரு. திரளான மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறாரு. நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம், வீணான வார்த்தைகளுக்கும் வீணான பேச்சுகளுக்கும் இடம் கொடுப்போம். அது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அவர் நியாயம் தீர்ப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்கூல் போகிறோம், இப்போ ஒரு பீரியட் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. அந்த படிப்பதை விட்டுட்டு வீணான அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஏசப்பாவுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இருக்கிற டைமில் படிக்கணும், நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கணும். இப்போ நீங்கள் படிக்காமல் ஏசப்பா எனக்கு ஜெயத்தை தாங்கன்னா ஏசப்பா தருவார்? தரமாட்டார் இல்லையா? சோம்பேறிக்கு அவர் என்றைக்குமே உதவி செய்ய மாட்டார். என்ன பண்ணணும், நீங்கள் பிரயாசப்படணும். ஏசப்பா இது எனக்கு வரலை, இது எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். அதனால் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது குட்டீஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இந்த சந்ததியாரை யாருக்கு ஒப்பிடுகின்றார்? அவங்க எல்லாம் பரிசேயரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அடையாளம் கேட்குறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, யோனாவின் காலத்தில் நடந்த அடையாளத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. யோனானா யாரு? கரெக்டு, யோனா நினிவே பட்டணத்தை மனம் திரும்புதலுக்கு ஏசப்பா அவரை தேர்ந்தெடுத்தார். அவர் கோச்சிக்கிட்டு எங்கே போனார், கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அப்போது எத்தனை நாள் அவர் வயிற்றில் இருந்தார், மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தார்ல குட்டீஸ். யோனா மூலமாக நினிவே பட்டணத்தார் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பும்படி
செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், தென் தேசத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்கணுன்றதுக்காக இருக்கும் பொழுது அவங்க மூலமாகவும் என்ன பண்ணாங்க, ஒரு எழுப்புதல் உண்டானது. சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, நம்ம ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். வீணான வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்தது போல நம்மளும் என்ன பண்ணணும், இரக்கத்தையே மற்றவங்களுக்கு காட்டணும். பலியல்ல இரக்கத்தையே நம்ம காட்டணும். ஏசப்பா என்ன சொல்றாரு, ஏசப்பா சீஷர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா ஏசப்பா உங்கள் தாயும் தகப்பனும் வந்திருக்கிறாங்க உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து கையை நீட்டி, என் பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார்னு ஏசப்பா சொல்கிறாரு குட்டீஸ். அப்போ நம்ம அவருக்கு பிரியமாக செய்யலைன்னா எப்படி அது இருக்க முடியாது இல்லையா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிப்பார். சரியா குட்டீஸ்? அப்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை குட்டீஸ், ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து இந்த சீஷர்கள் தான் எனக்கு வந்து யார், சகோதரன் சகோதரி அப்படின்னா. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணுவ, நீ என் தங்கச்சியே இல்லை, என் பேச்சே கேட்க மாட்டேன்றா, என் அண்ணனே இல்லை, என் பேச்சே கேட்க மாட்டேன்றான்னு நம்ம என்ன பண்ணுவோம், அசட்டை பண்ணுவோம் இல்லையா? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம அவருடைய சித்தத்தின்படி செஞ்சால் நம்ம யார், அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறான்னு ஏசப்பா சொல்கிறாரு குட்டீஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் இடரல் அடையும் பொழுது ஏசப்பா கிட்ட நீங்கள் போய் கேட்கணும், ஏசப்பா இந்த காரியத்தில் நான் இடரல் அடைகிறேன். இப்போது நல்ல மரம்னா என்ன பண்ணும், நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? கொடுக்காது. அதே தான், நல்ல மனிதர்கள் நல் வார்த்தைகளை பேசுவாங்க, நன்மைகளை பேசுவாங்க. பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க இல்லையா? அவங்களால நல்லது செய்ய முடியாது, ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நீங்கள் ஞானமாக இருக்கணும். அந்த ஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை பார்த்தாங்க இல்லையா? அதன் மூலம் இவரை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத நியாய தீர்ப்புனால இவங்கெல்லாம் எழும்புவாங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ஏசப்பா கிட்ட என்ன கேட்கணும், இதில் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையாக இருந்து நான் எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறணும். நான் வந்து நீங்கள் எனக்கு இரக்கமாக இருந்தது போல் நான் மற்றவங்களுக்கும் இறங்கணும், மற்றவங்களுக்காக செபிக்கணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவாதம் பண்ணி நம்ம தேசத்துக்கு, நம்ம தேசத்துள்ள தலைவர்களுக்கு நீங்கள் செபிக்கும் பொழுது ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் நிறைய காரியங்களில் பார்க்கலாம், ஐயோ இதில் வந்து நான் வந்து வழி விலகி போயிட்டேன்னா ஏசப்பா என்னை ஏற்றுப்பாரா, என்னை மன்னிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை குட்டீஸ், நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மனம் திரும்பி ஏசப்பா இந்த பாவத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உன்னுடைய தூய இரத்தத்தினால என் உள்ளத்தை, என் இருதயத்தை, என் சிந்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறத யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, என்னை விட்டு போயிடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக செய்வார். சரியா குட்டீஸ்? யோனாவை கொண்டு நினிவே பட்டணத்தில் எழுப்புதலை உண்டாக்குனாரு. உங்களை கொண்டும் உங்கள் வீட்டில், உங்கள் சொந்தக்காரங்களை, உங்கள் தெருவில், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஏசப்பா. அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். சரியா? எல்லாத்துலேயுமே அசட்டையாக இருந்தீங்கன்னா, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நம்மளால் அவருடைய சித்தத்தின்படி எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவார், ரொம்ப துக்கமாக இருப்பார். இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, இது நீங்கள் சரியா குட்டினா, நீ செய்யலைன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சோகமாயிடுவாங்க. ஏன், ஐயோ என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கல, கீழ்ப்படியில அப்படின்னு டேடி என்ன பண்ணுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதே நீங்கள் செஞ்சு பாருங்கள், என்ன சொல்வார், என் பிள்ளை நான் சொன்ன உடனே செஞ்சிட்டான், கீழ்ப்படிஞ்சிட்டான்
கேட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் பொழுது நல்ல மரமா நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா நம்ம அவர்களுக்கு இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா நான் நல்ல கனி கொடுக்கிறவளா என்னை மாற்றுங்க. எங்கள் வீட்டுக்கு நான் வெளிச்சமாக இருக்கணும். என் தெருவில் உள்ளவங்களுக்கு நான் வெளிச்சமாக இருக்கணும். கூட படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் வெளிச்சமாக இருக்கணும். நன்மை செய்கிறதுல நான் சோர்ந்து போகக்கூடாது ஏசப்பா. உங்களை மாதிரி நான் நன்மைகளை செய்யணும். அது மட்டும் இல்லை, எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் கிடைக்கிற டைமில் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், நான் நன்மை செய்யணும். அந்த எனக்கு கிருபை தாங்க. எனக்குள்ளே இருக்கிற கோப குணம் மாறணும். எனக்குள்ளே இருக்கிற மன்னிக்காம தன்மை மாறணும். எனக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களும் மாறணும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க குட்டீஸ். ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். சரியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஏசப்பா அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மளை கூப்பிடுறாரு. அதுக்காக நம்ம செபிக்கலாமா? எல்லாம் இருதயத்தில் கை வச்சுக்கிட்டீங்களா? கண்ணை மூடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ ராஜா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரியுமாக இருக்கிறான்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்கப்பா. எவ்வளவோ உள்ளத்தில் பிள்ளைகளுக்கு பாரம் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்கு அவர்களை மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ, உம்முடைய வசனத்தின்படி கீழ்ப்படிய ஒவ்வொரு பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து செபிக்கிறேன்ப்பா. அவர்கள் உள்ளத்தை நீர் ஆசிர்வதிங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. அவர்கள் வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.